அந்த பழைய மாளிகைக்கு நான் வந்தது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. எனது தாத்தா ராஜாராம் அவர் இறுதி காலத்தில் என்னை அருகில் அழைத்து ஒரு பழைய சாவியை கொடுத்தார். குமார், நம் குடும்பத்தின் மிக பழைய சொத்து அந்த மாளிகை. நான் அதை பற்றி எப்போதும் பேசவில்லை. ஆனால் இப்போது நீ அதை பார்த்தாக வேண்டும். அங்கு ஒரு கடமை நமக்கு காத்திருக்கிறது என்று கூறினார். அவர் கண்களில் ஒரு பயம், ஒரு வேதனை, ஒரு ரகசியம் கலந்து தெரிந்தது. தாத்தா மறைந்த பிறகு நான் அந்த மாளிகையின் முகவரியை தேடி பெற்றேன். அது நகரத்தின் புறம்பாக ஒரு காடுகளுக்கு நடுவே அமைந்திருந்தது. வழிகாட்டியின்றி பல மணி நேரம் தேடிய பிறகு கடைசியாக நான் அந்த இடத்தை அடைந்தேன். பெரிய இரும்பு கதவுகள், அவற்றில் பழைய தாழ்பால்கள், சுவர்களில் படர்ந்த கொடிகள். அந்த மாளிகை கண்ணில் பட்டதும் என் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. ஏனோ தெரியவில்லை, இதுவரை நான் இந்த இடத்தை பார்த்ததே இல்லை. ஆனால் எனக்கு இது மிகவும் பரிசியமாக இருந்தது. நான் அந்த கதவை திறக்கும் போது ஒரு பெரிய சத்தம் கேட்டது. உள்ளே நுழைந்ததும் ஒரு விசேஷமான மனம் என் மூக்கை தொட்டது. பழைய தூசி மரத்தின் வாசனை மற்றும் ஒரு இனிமையான மல்லிகை மனம். அந்த மனம் என் மனதில் ஏதோ ஒரு நினைவை தூண்டியது. நான் மாடிப்படிகளில் ஏறினேன். ஒவ்வொரு படியும் ஒரு ரகசியத்தை கூறுவது போல் இருந்தது. மாடி அறையில் ஒரு பழைய மரப்பெட்டி இருந்தது. அதை திறக்கும் போது என் கைகள் நடுங்கின. உள்ளே பல புகைப்படங்கள் இருந்தன. பெரும்பாலானவை நம் குடும்பத்தினரின் படங்கள். ஆனால் ஒரு படம், அது மட்டும் வித்தியாசமாக இருந்தது. ஒரு இளம் பெண். அவள் அழகாக புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். அவள் கண்களில் ஒரு சிறப்பு பிரகாசம் இருந்தது. அந்த படத்தின் பின்புறம் எழுதப்பட்டிருந்தது ஆனந்தி 1947 என்று. அந்த பெயர் ஆனந்தி. அது மிகவும் பரிசியமானது போல் இருந்தது. நான் அந்த படத்தை எடுத்து என் இதயம் அருகே வைத்துக் கொண்டேன். அப்படி செய்ததும் ஒரு வித்தியாசமான உணர்வு எனக்கு தோன்றியது. யாரோ என் இதயத்தை தொடுவது போல் இருந்தது. அன்று இரவு நான் அந்த மாளிகையிலே தூங்க முடிவு செய்தேன். நான் படுக்கையில் படுத்ததும் கண்கள் கனத்தன. நான் ஒரு கனவு கண்டேன். ஒரு இளம் பெண் ஆனந்தி, அவள் ஒரு இளைஞனை சந்திக்கிறாள். அவர்கள் இருவரும் ஆழ்ந்த காதலில் இருந்தனர். ஆனால் அவர்களின் காதல் தடை செய்யப்பட்டது. ஏனெனில் அவள் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவள், அவன் ஒரு ஏழை ஓவியர். அவர்கள் தப்பியோட முடிவு செய்கிறார்கள். ஆனால் பிடிபட்டு விடுகிறார்கள். அந்த இளைஞன் முத்துவை கொன்று விடுகிறார்கள். ஆனந்தி அவள் தன் உயிரை முடித்துக் கொள்கிறாள். நான் திடுக்கிட்டு விழித்தேன். என் கன்னங்களின் மீது கண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த கனவு மிகவும் உண்மையாக இருந்தது. நான் சுற்றி பார்த்தேன். அங்கே யாரும். ஆனால் அந்த மல்லிகை மனம் மட்டும் வலுவாக வந்தது. மறுநாள் நான் அந்த மாளிகையை சுற்றி ஆராய ஆரம்பித்தேன். பின்னால் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தின் அருகே நின்றதும் எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது. நான் அந்த இடத்தில் தோண்ட ஆரம்பித்தேன். மணி நேரங்கள் கழித்து நான் ஒரு மனித எலும்பு கூடை கண்டேன். அதன் விரலில் ஒரு வைர மோதிரம் இருந்தது. அதில் ஆனந்தி அண்ட் முத்து என்று குறிக்கப்பட்டிருந்தது. அந்த இரவு நான் அந்த எலும்புகளை மரியாதையாக சிதைத்தேன். நான் அந்த மோதிரத்தை ஆனந்தியின் படத்தின் முன் வைத்தேன். அப்படி செய்ததும் ஒரு மெல்லிய காற்று வீசியது. ஆனந்தியின் படம், அதிலிருந்து அவளின் புன்னகை. அது இப்போது வித்தியாசமாக இருந்தது. வலி மறைந்திருந்தது. புன்னகை இப்போது உண்மையான மகிழ்ச்சியாக தோன்றியது. பின்னர் நான் தாத்தாவின் பழைய நாட்குறிப்புகளை கண்டேன். அதில் எழுதப்பட்டிருந்தது, நான் இளம் பையனாக இருந்த போது நான் ஆனந்தியை ரகசியமாக காதலித்தேன். ஆனால் அவள் முத்துவை காதலித்தாள். நான் பொறாமைப்பட்டேன். நான் தற்செயலாக அவர்களின் தப்பியோடும் திட்டத்தை அவளின் தந்தையிடம் வெளிப்படுத்திவிட்டேன். அதன் விளைவாக முத்து கொல்லப்பட்டான். ஆனந்தி தற்கொலை செய்து கொண்டாள். இந்த குற்ற உணர்ச்சி என்னை எப்போதும் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. இந்த ரகசியம் என்னுடன் சாகட்டும் என்று எழுதியிருந்தது. இப்போது எனக்கு எல்லாம் புரிந்தது. தாத்தா என்னை அனுப்பியது அவரது தவறை சரி செய்ய மட்டுமே. அவரது குற்ற உணர்ச்சியில் சிக்குண்ட ஆத்மாக்களை விடுவிக்க. புகைப்படத்தில் இருந்து பெண் எனது தாத்தாவின் ரகசிய காதல் மட்டுமல்ல, அவள் நீதிக்காக காத்திருக்கும் ஒரு ஆன்மா. மேலும் நான் தான் அவளை விடுவிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அந்த மாளிகையை நான் விற்கவில்லை, அதை புதுப்பித்து ஒரு காதல் அருங்காட்சியாக மாற்றினேன். அங்கே ஆனந்தி மற்றும் முத்துவின் காதல் கதை சொல்லப்படுகிறது. அவர்களின் படங்கள், அவர்களின் கதை, அவர்களின் தியாகம் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பார்வையாளர்கள் வந்து அவர்களின் கதையை கேட்கிறார்கள்.
சிலர் இன்னும் காற்றில் ஒரு மெல்லிய மல்லிகை மனம் உணர்வதாகவும் சில நேரங்களில் ஆலமரத்தின் அருகே மெல்லிய சிரிப்பு கேட்பதாகவும் கூறுகிறார்கள். என் காதலி ஒரு புகைப்படத்தில் இருந்து வந்தவள். ஆனால் அவள் இப்போது விடுதலை பெற்றுவிட்டாள். அவளும் அவளுடைய காதலனும் இறுதியாக சந்தித்துக் கொண்டார்கள். அவர்களின் காதல் ஒரு புகைப்படத்தில் சிறைப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது அது ஒரு விடுதலை பெற்ற ஆன்மாவின் பாடலாக விண்ணை எட்டிக் கொண்டிருக்கிறது. நான் அவர்களின் சுதந்திரத்திற்காக ஒரு கருவியாக இருந்தேன். இது ஒரு பேரன் தனது தாத்தாவின் பாவத்திற்காக செலுத்திய கடன். இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.